கொட்டாவி வரைக்கும் ஒரு பழமொழி கொண்டு வருது. என்ன பழமொழின்னு சும்மா என் அப்பா இருக்கிறாரில்ல, என் அப்பா தொட்டதுக்கெல்லாம் ஒவ்வொரு பழமொழி ஒவ்வொரு பொன்மொழி சொல்லி சொல்லி பழக்கி சொல்லி காட்டி எனக்கு என்னத்துக்கு எடுத்தாலும் இந்த பழமொழி பொன்மொழியாவே வந்து கொண்டு இருக்குது. இப்போ கொட்டாவி விட்டேன் நான். அப்போ அதுக்கும் ஏதோ சொல்லுவாங்க, கொட்டாவி விட்டாரே தொட்டாரே கெட்டார். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நீங்கள்? நினைக்கிறேன் நான் கேள்விப்பட்ட ஞாபகம் இருக்குது. கொட்டாவி விட்டாரே தொட்டாரே கெட்டார். அப்படி சொல்லக்கூடாது, அது தப்பு. கொட்டாவி விட்டாரே தொட்டாரே கெட்டார் இல்ல. கொட்டாவி விட்டாங்கள தொட்டா நீங்களும் கொட்டாவி விட்டு இந்த மாதிரி வேலை செஞ்சு கொண்டு இருப்பீங்க, கெட்டு போக மாட்டீங்க. நான் பாருங்க கொட்டாயை விட்டு வேலை செய்கிறேன், அதே மாதிரி நீங்களும் வேலை செய்து கொண்டிருப்பீங்க. ஏன் அந்த பழமொழி வச்சவங்க கொட்டாவி விட்டாரை தொட்டாரை கெட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரிஞ்சா போடுங்க பாப்பம். போர் அடிக்குது. நல்லா கொரட்டை விட்டு, நான் கொட்டாயி விட்டு வேலை செய்ய, நீங்கள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கி கொண்டு இருப்பீங்க. பரவாயில்ல, நாளைக்கு விடிய ஒழும்பிட்டு இந்த ரீல் பார்ப்பீங்க தானே. பார்க்கல போடுங்க கொட்டாவி விட்டாரே தொட்டாரே கெட்டார். அதுக்கு என்ன அர்த்தம்? ஓகே, காலையில் பார்த்துட்டு போடுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வடிவா நித்திரைய கொள்ளுங்க, தூக்கம் முக்கியம் பிகுலு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது மம்மி அரிஷா. பாய்.